வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்முடைய ஹிதாயத்து தௌஃபிக் சேனல்ல நம்ம முன்னாடி நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற 2 காரியங்களையுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த 2 காரியங்களையுமே நம்ம ஒரே நேரத்தில் ஒரே சேனலில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நன்மையை ஏவுற விஷயத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒழுங்காக பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கு தடைகள் ஏற்படும். அதனால நம்ம தீமையை தடுக்கிற விஷயங்களுக்காக வேண்டி ஜரீனா ஷேக் அப்படிங்கிற நம்முடைய இன்னொரு சேனலை உருவாக்கியிருக்கோம். ஸோ தயவு செய்து அந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். நம்ம அனைவரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கலாம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரமலான் மாதத்துல நம்ம பாவ மன்னிப்பு தொடர் நடத்தணும் இல்லையா? அந்த பாவ மன்னிப்பு தொடர்ல இருந்து ஒரு கேள்விக்கான பதில் தான் சொல்ல போறோம். இந்த சகோதரர் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால கண்டிப்பா நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. என்னன்னா, அதாவது ரமலான் மாதத்துல அல்லாஹ் தஆலா நரகத்துல இருந்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்குறான். அதாவது தினமும் கொடுக்குறான் அப்படின்னும் திருமிதியில வர ஹதீஸ்ல இருக்கு. அதே மாதிரி எல்லா இரவுகள்லயும் நரகத்துல இருந்து மனிதர்கள் விடுவிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இதுல என்னன்னா, ஒரு மனிதர் இறந்த பிறகுதான் அவங்களுக்கு சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது தெரிய போகுது. மறுமை நாள் வந்த பிறகுதான் அந்த முடிவு நமக்கு தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ரமலான் மாதத்திலையுமே மனிதர்களுக்கான நரக விடுதலை அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஸோ இந்த கேள்வியை பார்க்கும்போது நம்ம நேரடியா அல்லாஹ் தஆலா மனிதர்களை இப்போ நரகத்துல போட்டிருக்கான், அவங்கள விடுதலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துல, அதாவது நம்ம லைஃப் சர்க்கிள் எப்படி போகும். நம்ம பிறக்கிறோம், இந்த உலக வாழ்க்கை வாழ்றோம், வாழ்க்கை வாழ்ந்த பிறகு என்ன பண்றாங்க, மரணிப்பாங்க. மரணத்துக்கு பிறகு கபர் வாழ்க்கை, கபர் வாழ்க்கைக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுமையில இறுதி தீர்ப்பு நாள்ல எழுப்பப்படுவாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு என்னவாகும், சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு அவங்க சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பப்படுவாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே இப்படி நரகத்திலிருந்து விடுதலை அடைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றானே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மனிதர்கள் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ரமலான் மாதம் எவ்வளவு அருளுக்குரிய மாதம்னா, இந்த மாதத்துல இறைவன் அவனுடைய அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து யார் யாரெல்லாம் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் அப்படின்ற லிஸ்ட்ல இருக்கிறாங்களோ அந்த லிஸ்ட்ல உள்ள பேரை எல்லாம் என்ன பண்றானா அழிச்சு விடுதலை செய்யறான். இவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு இவங்க பெற்றுட்டாங்க, இவங்க இந்த ரமலான் மாதத்துல நிறைய இபாதத் செய்துட்டாங்க. நம்ம நல்லா நினைச்சு பார்க்கணும். ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் இரவை நம்ம எடுத்தோம்னா, அந்த லைலத்துல் கத்ர் இரவுல செய்த அந்த வணக்கம் அப்படிங்கிறது 83 வருடங்கள் செய்த வணக்கங்களுக்கு சமம் இல்லையா? 1000 மாதங்கள் செய்த வணக்கங்களுக்கு சமம். அப்போ ஒரு மனிதன் உண்மையாலுமே அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சு இருந்தாருன்னா, அப்போ அதை நம்ம எப்படி நினைச்சுக்கலாம்னா, அவங்க உண்மையாலுமே அவங்க ஒழுங்கா இபாதத் செய்யாம இருந்திருந்தாலும் அவங்க வாழ்நாள்ல அந்த இரவனை அடையணும் அப்படின்னு அவரு ரொம்ப முயற்சி செய்து அதை அடையும் போது இவ்வளோ இபாதத்துக்கள் செய்ய ஒரு நன்மை அடைகிறார். அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா நாட்களுமே, ரமலான்ல லைலத்துல் கத்ர் இரவு ஸ்பெஷல், அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா நாட்களுமே நன்மையை அதிகமா அளிக்கக்கூடிய நாட்களாகவும் தீமையிலிருந்து என்ன விலகக்கூடிய நாட்களாகவும் தான் இருக்கு. நம்ம நல்லா பார்க்கணும். இந்த ரமலான் மாதத்துல நமக்கு நிறைய நன்மைகள் செய்ய ஆர்வம் வரும். இந்த பள்ளிவாசல் எப்போ நிரம்பி வழியும், ரமலான் மாதத்துலதான் நிரம்பி வழியும். ரமலான் முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தோம்னா காலி ஆயிடும் இல்லையா? ஏன்னா மனிதர்களுடைய மனசுலயே எப்படி இருக்குன்னா, நான் நிறைய நன்மை செய்யணும். இப்போ நம்ம சாதாரண நாட்கள்ல ஒரு குரான் ஓதுறதோ, இப்படி நஃபில் தொழுகிறதோ, தஹஜத் தொழுகிறதோ, இதெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தெரிஞ்சா கூட ரமலானுடைய மாதத்துல நிறைய மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நிறைய செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாவத்துல இருந்து விலகிறதுன்னு பார்த்தோன்னா, அல்லாஹ்க்கு பிடிக்காத காரியங்கள்ல இருந்து நம்ம மற்ற காலங்களில் விலகிறத விட ரமலான்ல விலகிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு வழியாவே இருக்கும். இப்போ எத்தனையோ கெட்ட பழக்கங்கள்ல இருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த நோன்பு வைக்கும் போது அதெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கூட நம்ம தவிர்த்துக்கிறோமா இல்லையா? உண்றது, பருகிறது, கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கிறது, இப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கூட ஒரு மனிதன் என்ன பண்றான், பாவமா கருதி அதை தடுத்துக்கிறான். ஸோ அந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு இயற்கையாவே அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுக்கு எதை கொடுக்குறான்னா, பாவத்துல இருந்து விலகுற தன்மையும் நன்மைகளை அதிகமா செய்யறதுக்கான ஆர்வத்தையும் அதை லேசாக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஸோ அப்போ நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்யறான் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த நரகத்திற்கு மனிதன் போறத, அதுவும் இந்த ரமலான் மாதத்தை போறதுல அல்லாஹ் தஆலாக்கு விருப்பமே இல்லை. இந்த ரமலான் மாதத்தை காரணம் காட்டி இந்த வருடத்தில் இந்த ஒரு வாய்ப்பு சரிங்களா, உங்களுக்கு ஜாக்பாட், இதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா என்னவாயிடும், உங்க பேரு அந்த குற்றவாளி லிஸ்ட்ல இருக்கு இல்லையா, அதுல இருந்து நீக்கப்பட்டுரும், நரகவாசிங்கிற பேர்ல இருந்து நீக்கப்பட்டுரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க,
யார் ஒருவர் ரமலானை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும்னு சொல்றாங்க. இது அவங்க சபிக்கிறதுக்காக சொல்லலை. அதாவது உண்மையாலுமே உங்களுக்கு நரகத்துடைய அந்த வாசலையே அல்லாஹ் மூடிடுறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு ஹதீஸ்ல பாக்குறோம் இல்லையா, நரகத்துல போறத அல்லாஹ் விரும்பவே இல்லை. அவங்களுடைய அடியார்கள் வந்து நரகத்துக்கு போறத விரும்பாம இருக்கிற அந்த நரகவாசிகளையும், அந்த பேர் லிஸ்ட்ல இருக்க நரகவாசிகளையும் என்ன பண்றான், விடுதலை பண்ணி வெளியே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது, அதையும் மீறி நான் பாவ மன்னிப்பும் கேட்க மாட்டேன், என் பாவங்கள் மன்னிக்கப்படலைனாலும் பரவாயில்லன்னு ஒரு மனுஷன் இருந்தானா அவன் உண்மையாலுமே நாசமடைந்த மனிதன் தானே இல்லையா? ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல்லா வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். இது இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குற்றத்துக்காக ஒரு விசாரணை கைதியாக இருக்கார், விசாரணையில் இருக்கிறார். ஸோ அந்த மனிதரை வந்து இன்னும் சிறையில் அடைக்கலை. சிறையில் அடைக்காமையே நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் குற்றம் எப்படி ஆயிடுச்சுன்னா இவர் அதுக்கேற்ற மாதிரி மன்னிப்பு கேட்டாரோ இல்லை இவர் குற்றமற்றவர்னு நிரூபிக்கப்பட்டுருச்சோ சரிங்களா, நீங்கள் வந்து விடுதலை செய்யப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அவர் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து விடுதலை செய்யப்பட்டு தான் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த கேஸில் அவர் இருந்திருக்கிறாரு இல்லையா, அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கேஸ்க்குள்ளே அவர் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் குற்றமற்றவரனோ இல்லை வேற கருணையின் காரணமோ எப்படியோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, நீங்கள் விடுதலை செய்யப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, சிறைச்சாலைக்குள்ள அவர் கடந்துட்டு வெளியே வந்தார் அப்படிங்கிறது குறிக்கிறது கிடையாது. வெளியிலேயே இருந்தாலும் அவர் அந்த இடத்துக்குள்ள, அந்த சிறைச்சாலைக்குள்ள போக வேண்டியவர் அவர் என்னவாயிட்டாரு, அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. அந்த நீதிபதி வந்து அவருக்கு என்ன கொடுத்துட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரிதான் இந்த நரகத்துல இருந்து நான் விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரானா, உங்களுக்கு நான் என்னுடைய கருணையின் மூலமா இந்த ரமலான் மாதத்துல நான் அதிகமா நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய அடியான நான் எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், ஆசைப்படுறேன். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, இந்த ரமலானுடைய மாதத்துல சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுதான், நரகத்துடைய கதவுகள் மூடப்படுதான். இப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப என்ன எல்லாரும் ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன சொர்க்கத்துக்குள்ள போறோமா ரமலான் மாதத்துல? அதே மாதிரி நரகத்துல உள்ளவங்க எல்லாம் நரகத்துல போகாம அவங்களுக்கு வாசல் மூடப்பட்டிருக்கா? அப்படியா நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, அல்லாஹ்வுடைய கருணையினால அல்லாஹ் தஆலா என்ன பண்றானா, நான் விரும்பவே இல்லப்பா இந்த மாதத்துல எந்த மனிதர்களும் நரகத்துக்குள்ள வரணும்னு நான் விரும்பல, அதனால கதவை அடைச்சு வச்சுட்டேன் சரிங்களா. அதே மாதிரி சொர்க்கத்துக்குள்ளதான் வரணும்னு ஆசைப்படுறேன், அதனால அந்த கதவை திறந்தே வச்சிருக்கேன் சரிங்களா. அப்போ நீங்க அதை சூஸ் பண்றீங்க. அந்த ரமலான் மாதத்துல வந்தும் அந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தாதவங்க நஷ்டவாளிகள்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப நீங்க தான் என்ன பண்ணீங்கன்னா கதவை, அதாவது நரகத்துக்குள்ள போறதுக்கு இந்த ரமலான் மாதத்திலயும் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி துரதிருஷ்டவசமானவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் இவ்வளவு தன்னுடைய அடியார்கள் நரகத்துக்கு வரதை வெறுக்கிற போதும் இந்த ரமலான் மாதத்திலையும் பாவம் செய்யறவங்க எப்படியாப்பட்டவங்கன்னா அவங்களுடைய விதியை அவங்களே தேடிக்கொள்றவங்களா இருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, சரி அப்ப ரமலான்ல தான் நரக விடுதலை கிடைக்க போகுது, நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம், ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ரமலான் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்போ பாவ மன்னிப்பு கேட்போம். அப்போ நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா குற்றவாளின்ற பேர்லேருந்து நம்மளை எடுத்து நரக விடுதலை அழிச்சிருவான், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் ரமலானுக்கு மட்டும் இறைவன் கிடையாது சரிங்களா, எல்லா மாதங்களுக்கும் அவன் தான் இறைவன். அதனால எல்லா மாதத்திலையுமே எல்லா நாட்கள்லையுமே உள்ள பாவங்களுக்கு நம்ம அப்பப்போ அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ரமலான் முடிந்த அடுத்த ரமலான் வரைக்கும் நம்ம இருப்போமா நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நரக விடுதலைங்கிறது ஒரு 4 விஷயங்கள் அமையுது. ஒன்று, இந்த ரமலான் மாதத்துல உள்ள அதிகமான அளவு கடந்த அந்த கருணையினாலும் அந்த ஆஃபர்னாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஸ்பெஷலா நமக்கு அப்போ நரகத்துல இருந்து விடுதலை கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு நாளைக்கு மறுமையில போன பிறகு நரகவாசிகள்னு சொல்லி அவங்க அடைக்கப்படுவாங்க இல்லையா அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி நரக விடுதலையை கொடுக்குறான்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிபாரிசு மூலம் கொடுக்குறான், அல்லாஹ் அவனுடைய ஸ்பெஷல் கருணையின் மூலம் கொடுக்குறான். அதே மாதிரி அந்த மனிதனும் அந்த நரகத்திற்குரியவனா இருந்தாலும் அந்த தண்டனைகள் அவனுக்கு அங்க நிறைவேற்றப்பட்ட பிறகு, அவன் எந்த அளவுக்கு தவறுகள் செய்தானோ, அவன் இணை வைக்காதவனா இருந்தா அந்த தண்டனைகள் அவனுக்கு நிறைவேற்றப்பட்ட பிறகு அவன் கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணுவான், சொர்க்கத்துக்குள்ள போடப்படுவான், அந்த நரக விடுதலை அடையும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி முறையிலையும் நரக விடுதலை அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோன்னா, ஒரு மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற சோதனைகள், இந்த உலகத்துல என்ன பண்ணுவான்னா நிறைய சோதனைகளை கொடுப்பான். அப்போ அந்த சோதனைகளெல்லாம் அந்த மனிதன் என்ன பண்ணுவான்னா பொறுமையா தாங்கிப்பான். ஏன்னா ரசூல்லா என்ன சொல்றாங்க, அதாவது யாருக்கு அல்லாஹ் தஆலா
ஒரு துன்பமோ பிரச்சனையோ இல்லை ஆரோக்கிய குறைவோ எதை கொடுத்தாலும் இந்த மரத்துல இருந்து எப்படி இலைகள் உதிருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய பாவங்கள் உதிராம இருக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு பாவம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வர சோதனைகளை ஒரு மனுஷன் தாங்கிக்கிட்டானா அதன் மூலயமா அவனுடைய பாவங்கள் எல்லாம் குறைந்து அவன் என்ன பண்றான், நரக விடுதலை அடைகிறான். அடுத்து இன்னொன்று முக்கியமாக நம்மளுடைய நல்ல செயல்களை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ரமலான் மாதத்தில் எப்படி நம்ம நன்மையான காரியங்களை நமக்கு லேசாக செய்யறதுக்கு அல்லாஹும் தூண்டுறோம், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மனசுலையும் அதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்குது நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறதுனால நமக்கு என்னவாகுது, அந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நன்மையான காரியங்களை செய்கிறோம். ஸோ அல்லா தாலா கொடுத்துருக்க எல்லா நாட்கள்லையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நன்மையான காரியங்களை, நல்ல இபாதத்துக்கள், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய செயல்கள் இதெல்லாம் நம்ம அதிகமாக செய்யணும். ஏன்னா அல்லா தாலா என்ன சொல்கிறான்னா நன்மையான காரியங்கள் பாவங்களை என்ன பண்ணுது, அழிச்சிருதுன்னு சொல்கிறான் இல்லையா. நன்மை பாவத்தை என்ன பண்ணுறோம், அழிச்சிரும்னு சொல்கிறான். அப்போ பாவம் அழிஞ்சிருச்சுன்னா நரக விடுதலை கிடைச்சிரும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமான, அதாவது இப்போ நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நம்ம பண்ணுற தொழுகையாகட்டும், இல்லை வேறு இபாதத்துக்களாகட்டும், இல்லை நமக்கு கிடைத்த நேரத்தை நம்ம வீணாக்காமல் இருக்கிறதாகட்டும், நல்ல முறையில் பயன்படுத்தாகட்டும், தாவா இந்த மாதிரியான மார்க்க பணிகளில் ஈடுபடுறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளுடைய நன்மையின் எடையை அதிகரிக்க செய்யும். ஸோ இந்த நன்மையின் எடையை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், நரகத்திலிருந்து விடுதலை அடைந்த மனிதர்களாக ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பார்த்தோன்னா நம்ம கேட்குற அந்த சின்சியர் தௌபா சரிங்களா, நம்ம மனம் வருந்தி அந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன்னு நினச்சி நம்ம சாதாரண நாட்களில் நம்ம கேட்கக்கூடிய அந்த தௌபா இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஸ்பெஷலாக தஹஜ்ஜத் டைம்லலாம் கேட்குற தௌபா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படின்னா நரகத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இது ரமலான் மாதத்தில் அல்லா தாலா அவன் டிக்ளேர் பண்ணுறான் அவனுடைய அருளை. அந்த மாதத்துலையாவது ஒரு மனிதன் அடைஞ்சிட மாட்டானா இல்லையா. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு நாள் ஆஃபர்னும் போது அன்னைக்கு அடிச்சு பிடிச்சாதான் அன்னைக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தினமும் கிடைக்கும் போது உனக்கு அதோடைய அருமை தெரியலப்பா, டெய்லி அதே இறைவன் தான் தஹஜ்ஜத் நேரத்தில் என் அடியானுக்கு என்ன வேணும் நான் தர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். அதே மாதிரி பாவம் செய்த என் அடியார்களை பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் பாவ மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அல்லா தாலா நிற்கிறான். ஸோ நமக்கு அந்த தினசரி நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதோடைய அருமை தெரியறதில்ல நிறைய பேருக்கு. ஸோ அதனால அந்த அருமையை தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லா தாலா அந்த ரமலான் மாதம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ் அது பெரிய அருட்கொடை தான். ஆனால் தினமும் இருக்கிற அந்த தஹஜ்ஜத் நேரங்கிறதோ இல்லை எல்லா தொழுகைக்கான நேரங்கிறதோ ஒரு சாதாரண நேரம்னு நம்ம எடுத்துக்க கூடாது சரிங்களா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம செய்த பாவம், நம்ம தொழுகை டு தொழுகை வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு தஹஜ்ஜத்லேருந்து இன்னொரு தஹஜ்ஜத் வரைக்கும் கூட வெயிட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இப்போ நான் பாவம் செய்து எனக்கு அந்த பாவம் என் மனசை உறுத்துது, நான் தவறு பண்ணிட்டேன், நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்போட நம்ம என்ன பண்ணுறோம், சின்சியராக அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சோன்னா அந்த பாவத்திலேருந்து முழுமையாக நம்ம விலகணும்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா தினந்தோறும் நமக்கு நரக விடுதலையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் சரிங்களா. ஏன்னா அல்லாஹ் தஆலா அப்படியாப்பட்ட கருணையாளன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா தினம் 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 அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கி நம்ம அந்த நரகத்துக்கு பக்கமே அல்லாஹ் தஆலா அந்த குற்றவாளிங்கிற லிஸ்ட்டில் கூட நம்ம பேர் என்ன வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் இருந்து அல்லாஹ் தஆலா பேரை அழித்து நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாலும் நாளைக்கு மறுமையில் அந்த ஒரு அசிங்கம் இருக்க தானே செய்யும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்குன்னு பாவமே செய்யாமல் இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த பாவங்கள் செய்தாலும் உடனுக்குடன் மன்னிப்பு கேட்கணும், அந்த பாவத்துக்கு திரும்ப போகக்கூடாதுங்கிற ஒரு சின்சியர் நினைப்பு நமக்கு இருக்கணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நரகத்திலேருந்து நம்ம நிரந்தரமாக விடுதலை பெற்ற ஒரு மனிதர்களாக வாழலாம் இன்ஷா அல்லாஹ். ஓரளவுக்கு இந்த கேள்விக்கான பதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் போதுமானவன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.